வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜேஷ். நீங்க பார்த்துருக்குது Basetech தமிழ். இன்னைக்கு வீடியோல எந்த மொபைலை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கூகுள் தரப்புல இருந்து லான்ச் பண்ணிருக்க கூகுள் பிக்சல் 3 மற்றும் பிக்சல் 3 XL இந்த ரெண்டு மொபைலோட ஃபுல் விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம சேனல் கூடிய சீக்கிரத்துல 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணோம். அதுக்கு உங்க உதவி இல்லாம கண்டிப்பா முடியாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூகுள் பிக்சல் 3 மற்றும் பிக்சல் 3 XL இந்த ரெண்டு ஃபோனும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் 5.5 இன்ச்சஸ் டிஸ்பிளே வந்து பிக்சல் 3ல கொடுத்துருக்காங்க. பிக்சல் 3 XLல வந்து உங்களுக்கு 6.3 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் நம்ம 5.5 இன்ச்சஸ் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். 6 இன்ச்சஸ் யூஸ் பண்ணாதவங்களுக்கு 6.3 இன்ச்சஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கலாம். ரெண்டு ஹேண்டில் தான் யூஸ் பண்ணுவேன், சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண முடியாது. பிக்சல் 3யோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 145.6 மில்லிமீட்டர், வித்தை பொறுத்த வரைக்கும் 68.2 மில்லிமீட்டர். பிக்சல் 3 XL பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 158 மில்லிமீட்டர் ஹைட்லையும் 76.7 மில்லிமீட்டர் வித்லையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கூகுள் பிக்சல் 3 வந்து 148 கிராம், பிக்சல் 3 XL வந்து 184 கிராம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு மேலே வந்து எந்த இதுவுமே கிடையாது. கீழே உங்களுக்கு ஸ்பீக்கர் கில், அப்புறம் மைக் ப்ளஸ் வந்து USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் Android 9 பைல வந்து ரன் ஆகுது. இது வரைக்குமே எந்த ஃபோனுமே Android 9க்கு அப்டேட் ஆகல. கூகுள் பிக்சல் ஃபோனில் மட்டும்தான் எப்பவுமே அப்டேட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதனாலவே நிறைய பேர் வந்து பிக்சல் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னோட பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஃபீல் என்னன்னா, கூகுள் பிக்சல் ஃபோன் வந்து ரொம்ப சூப்பரான ஃபோனுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட பேக் சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு 12.2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த 12 மெகா பிக்சல்னாலும் அந்த ஃபோன் வந்து அதில் இருக்க ப்ராசஸர் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோவே உங்களுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆப்டிக்கல் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. கேமரா ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 விதமாக இருக்குது. 1180, அப்புறம் வந்து 720, 480, அதாவது எல்லாமே 30 ஃப்ரேம் ரேட்லேயே உங்களுக்கு எடுத்துக்கலாம். அதோட அப்புறம் டெலிஃபோட்டோ லென்ஸும் இருக்குது. அதாவது குவிக் ஜூமிங், ஒரு பர்டிகுலர் இமேஜை சிங்கிள் கிளிக்லேயே வந்து ஒரு பர்டிகுலர் ஜூம் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு அப்பச்சரை பொறுத்த வரைக்கும் f1.8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரியர் கேமரா நான் சொல்கிறது ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த சிங்கிள் கேமரால இவங்க இவ்வளோ விஷயம் பண்ணுறது ரொம்பவே சூப்பரானது. இதுக்கு என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, Qualcomm Snapdragon 845 சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல சிப்னே சொல்லலாம். அது இல்லாமல் கிராஃபிக் பொறுத்த வரைக்கும் Adreno 630 கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனுமே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது, 64GB, 128GB. உங்களுக்கு எந்த இது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 3 கலர் வேரியண்ட்டில் இருக்குது, ஒயிட், பிங்க் மற்றும் பிளாக். இந்த 3 கலரில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆடியோ ஜாக் கிடையாது. ஆடியோ ஜாக் இல்லைனாலும் உங்களுக்கு தனி கனெக்டர் கொடுக்குறாங்க. அந்த கனெக்டர் மூலம் சாங்ஸ் அது மூலம் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிக்சல் 3ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2950 ஆம்ப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பிக்சல் 3 XL பொறுத்த வரைக்கும் 3430 கொடுத்துருக்காங்க. பிக்சல் 3 XL ஓகே, ஆனால் பிக்சல் 3ல வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க பேட்டரி. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் பேட்டரி கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா 3000 mAh கொடுத்துருந்தாலும் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஒயர்லெஸ் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அதை குயிக் சார்ஜிங் பண்ணிக்கலாம் அதில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம DSLR கேமரா யூஸ் பண்ணோம்னா உங்கள் சிங்கிள் டேப்லேயே வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு சிங்கிள் சிம் தான் யூஸ் பண்ண முடியும். கடைசியாக இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான், ரொம்பலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் கிடையாது. என்னன்னு பொறுத்த வரைக்கும் பிக்சல் 3ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாட்ச் கொடுக்கல, 5.5 இன்ச்சஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிக்சல் 3 XL பொறுத்த வரைக்கும் 6.3 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாட்ச் மேலே இருக்குது. அந்த நாட்ச்சில் ரெண்டு கேமரா, ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் சிங்கிள் கேமராவாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஃபோனுக்குமே 2 கேமரா கொடுத்துருந்தாலும், பிக்சல் 3 XL வந்து உங்களுக்கு நாட்ச் இருக்குது. அந்த நாட்ச் இல்லாமல் ஃபுல் பெஸ்லெஸ் டிஸ்பிளே இருந்தால் இந்த ஃபோனோட டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அது மட்டும் தான் என்னோட டிஸ்அட்வான்டேஜஸ். மற்றபடி இந்த ஃபோனில் எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. நாச்சில் தான் சூப்பராக இருந்திருக்கும். இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்
கொடுக்குறேன், நீங்க போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த போன்ல என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். மறக்காம இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.